கிறிஸ்து இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரி, 20ஆம் நூற்றாண்டினுடைய தொடக்கத்தில் ரஷ்யாவில் கம்யூனிஸ்ட் ஆட்சி நடைபெற்று கொண்டிருந்த நேரம். எனவே கம்யூனிசம் என்றால் கடவுள் நம்பிக்கை கிடையாது. கடவுள் நம்பிக்கை கொண்டிருப்பவர்களை மிக ஏளனமாக பார்க்கின்ற காலகட்டம். 1927ஆம் ஆண்டு ஜோசப் ஸ்னீர்சன் அப்படிங்கிற யூத ரபி ஒரு தொழுகை கூடத்திலே அமர்ந்து ஜெபித்து கொண்டிருந்தார். எனவே இந்த ரபி ஜெபிப்பதை பார்த்த ஒரு படைவீரன் அவரை அழைத்து கொண்டு போய் அதிகாரிடத்திலே ஒப்படைத்தார். உடனே அந்த அதிகாரிகள் அவரை அழைத்து அதிலே ஒரு படைவீரன் அவருடைய நெற்றியிலே துப்பாக்கி வைத்து, இந்த துப்பாக்கிக்கு பயந்து கடவுளை மறுத்தவர்கள் பலர், எனவே நீயும் கடவுளை மறுத்தால் உயிர் பிழைப்பாய் என்று சொன்னார். ஆனால் அந்த யூத ரபி ஜோசப் ஸ்னீர்சன் அந்த அதிகாரியை பார்த்து ரேசா ஒரு வியப்போடு அல்லது நக்கலோடு ஒரு புன்முறுவல் பார்த்துட்டு சொன்னார், நீ பார்த்த அல்லது துப்பாக்கி பயந்த அந்த நபர்கள் அவர்கள் வழிபட்ட கடவுள் அல்லது அவர்கள் இந்த உலகத்தின் மீது நம்பிக்கை கொண்டு பல கடவுளை வழிபட்டவர்களாக இருக்கலாம், அதற்காக அவங்க மறுத்திருக்கலாம். ஆனால் நான் வழிபடுகின்ற கடவுள் ஒரே கடவுள், விண்ணுலகம் மண்ணுலகம், இந்த இரண்டை தவிர வேறு எவற்றையும் நான் ஏற்றுக்கொள்வதில்லை. எனவே அந்த கடவுளை, அந்த ஒரே கடவுளை நான் மறுதளிக்க மாட்டேன் என்று சொன்னானாம். உடனே அந்த அதிகாரிகள் அந்த யூத ரபி ஜோசப் ஸ்னீர்சனை பிடித்து கொலைக்கூடத்திற்கு அழைத்து சென்று சிறையிலே அவரை சித்திரவதை செய்தார்கள், வதைத்தார்கள், துன்புறுத்தினார்கள். கடவுள் மீது கொண்ட அந்த நம்பிக்கையினாலே கடவுளுக்காக தன்னை தான் உயிர் போனாலும் பரவாயில்லை, நான் நம்புகின்ற அந்த ஒரே கடவுளை நான் மறுதளிக்க மாட்டேன். அப்போ நாம் இருக்கின்ற கடவுளை நம்ப வேண்டும், அந்த கடவுளை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும், இந்த கடவுளுக்கு நாம் நம்முடைய வணக்கத்தை அல்லது நம்முடைய நம்பிக்கையை வெளிப்படுத்த வேண்டும் என்பதை பற்றித்தான் இன்றைய வாசகம். இராணுவத்தால் அழிந்தவர்களை விட ஆணவத்தால் அழிந்தவர்கள் மிகுதி என்ற ஒரு சொல்லாடல் இருக்கு. இராணுவத்தால் அழிந்தவர்களை விட ஆணவத்தால் அழிந்தவர்கள். இந்த முதல் வாசகத்தில் இருக்கிற அந்த சீர் மன்னனை தான் ஒரு அறிவாளி, தான் ஒரு கடவுள், நீ கடவுளை போல அறிவாளியாக இருப்பதாக எண்ணிடனும் நீ கடவுள் அல்ல, நீ மனிதனை எசேக்கியேல் வழியாக ஆண்டவர் அவர் சொல்லுகிறார். காரணம் என்றால் அவருடைய ஞானத்தாலும் அறிவாலும் அவர் செல்வம் சேர்த்தார். எனவே எல்லாமே அவருடைய திறமையினாலே செல்வத்தை பெருக்கினாய், உன் செல்வத்தினால் உன் இதயம் செருக்குற்றது. அதனால் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார், நினைக்கிறதுனால மிகவும் கொடியோரான அந்நியரை உனக்கு எதிராய் நான் எழும்பச் செய்வேன், அவருடைய அளவுக்கும் ஞானத்திற்கு எதிராக உருவிய வாளுடன் வருவர், உன் பெருமையை குலைப்பர், படுகுழியில் தள்ளுவர் என்று தன் மீது, தன்னுடைய அறிவின் மீது, தன்னுடைய சொத்து அதிகாரத்தின் மீது நம்பிக்கை கொண்ட அந்த தீர் மன்னனை எசேக்கியேல் வழியாக ஆண்டவர் சொல்கிறார். இப்போ நாம் எதன் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும்? கடவுள் மீது, அல்லது நம்முடைய சொந்த நம்பிக்கை, நம்முடைய சொந்த திறமை, ஞானம், சொத்து, அதிகாரம், அது நினைக்காது. அதைத்தான் நீதிபதிகள் சொல்கிறது. அழிவுக்கு முந்தியது அகந்தை, வீழ்ச்சிக்கு முந்தியது வேண்பெருமை. நீதிமதிகள்
16, 17. பல நேரங்கள் நம்முடைய வாழ்க்கையும் அப்படித்தான் இருக்கிறார். கொஞ்ச நாட்களுக்கு முன்பாக அமெரிக்காவினுடைய தொலைத்தொடர்பு ஆணையம் டெலகாம் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணையம் ஒரு ஆய்வு நடத்தியது. யாரெல்லாம் தொலைபேசியில் பயன்படுத்துகிறாங்களோ அந்த தொலைபேசியை பயன்படுத்துபவர்களில் ஒரு 500 பேரை தேர்ந்தெடுத்து அவர்கள் எந்த வார்த்தையை அதிகமாக பயன்படுத்துகிறாங்க, அவர்களுடைய அந்த பேச்சில் அதிகமாக வர்ற வார்த்தை என்ன என்று 500 பேரை அவர்கள் தேர்ந்தெடுத்து ஆராய்ச்சி செய்த போது அவர்கள் பயன்படுத்தியதில் அதிகமான வார்த்தை நான் 3900 முறை நான் என்ற வார்த்தையை பயன்படுத்தியிருக்கிறார்கள். ஆக நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நான், எனது அல்லது நான்கிற அகந்தை, நான் என்ற அகந்தை, நான் என்ற ஆணவம் அல்லது என்னுடைய அதிகாரம் நம்மை அதிகமாக ஆட்கொண்டிருக்கிறது. அந்த அதிகாரமோ அல்லது அந்த அகந்தையோ நம்மை ஆட்கொள்கிற பொழுது நாம் வீழ்ந்துவிடுவோம். ஆணவம் இருக்கின்ற இடத்தில் ஆண்டவருக்கு வழி இல்லை. ஆணவம் இருந்துச்சுன்னா அங்கே ஆண்டவர் இருக்க மாட்டார். அதாவது ஆண்டவர் பள்ளத்தை நோக்கி வெள்ளம் பாய்ந்துவிடுவதை போல தாழ்ச்சியடைந்த உள்ளத்தை நோக்கி ஆண்டவருடைய அருள் பாய்ந்துவிடுகிறது. நல்லா இருக்குல்ல அந்த வார்த்தை? பள்ளத்தை நோக்கி வெள்ளம் பாய்ந்துவிடுவதை போல தாழ்ச்சி நிறைந்த உள்ளத்தை நோக்கி ஆண்டவருடைய அருள் பாய்ந்துவிடுகிறது. எனவே நாம் தாழ்ச்சியோடு இருக்கின்ற போது ஆண்டவர் அருளால் நாம் நிரப்பப்படுகிறோம். அதனால தான் அந்த தீர் மன்னன் ஆணவத்தால் தன்னை பெருமைப்படுத்தி கொண்டான். நெபுகத்நேசர் மட்டுமல்ல, யார் யாரெல்லாம் தீர்மன்னனை போன்று தங்கள் மீது நம்பிக்கை கொள்கின்றார்களோ அவர்கள் வீழ்வர். எனவே கடவுளை நம்பி கடவுளுக்கு முன்பாக நம்மையே நாம் தாழ்த்தி கொள்கிற போது கடவுள் நம்மை உயர்த்துவார். முதன்மையானோர் கடைசியானோர் முதன்மையாவர் என்று சொல்கிறது. எனவே கடவுளுக்கு முன்பாக நாம் ஒன்றுமில்லை என்ற மனநிலையே நம்மையே நாம் தாழ்த்தி கொள்கின்ற போது ஆண்டவருடைய அருள் நம்முடைய உள்ளத்தை நிறைக்கும் நம்பிக்கையிலே தொடர்ந்து ஜெபிப்போம்.